அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல முதல் மாசம் இல்லையா? இந்த மாசத்துலேருந்து நமக்கு இந்த மாசம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த வருஷத்துலேருந்து முதல் மாசம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் இதில் இந்த பதிவினுடைய நோக்கம். இதில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசின்றது காலபுருஷத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். அதனால் பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் ரெட்டை மனசு உடையவங்க. இப்போ சாயந்தரம் அதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் 2 இது அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா உபய ராசியாக இருக்கிறதுனால சாயந்தரம் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. காலம்பரம் திரும்ப அது இன்னொரு தடவை திங்க் பண்ணிக்குவோமா அப்படின்னு நினைப்பாங்க. திரும்ப அது மாதிரி கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது வரும். ஆனால் ஜென்ரலாக இவங்க பார்த்தீங்கன்னா புத்திசாலி. ஒரே நேரத்தில் நிறையா வேலையை செய்யக்கூடியவங்க. மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க. எல்லாட்டையும் ஒரு தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னா அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது. இது நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி 2026 என்னென்னா ஜென்ம குரு நடக்கிறதுனால இவங்களுக்கு 1ஆம் வீடு. அது மாதிரி இவங்களுக்கு 7வது தனுசு ராசியில் 4 கிரகங்கள் இருக்கு. அதுக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால 7வது வீடு, 8வது வீடு, 9வது வீடு, 10வது வீடு, இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வைப்ரேட் ஆகும். இந்த 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 பாவங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் இந்த மாதம் கரெக்டாக வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 7ஆம் வீடில் எல்லா கிரகமும் இருக்குது. 7ஆம் வீடு திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய வீடாக இருக்குது. மற்றவங்களுடைய பப்ளிக்கில் மற்றவங்களோட நம்ம தொடர்பு இல்லையா, ரிலேஷன்ஷிப், அவங்க அதையும் குறிக்கக்கூடிய வீடாக இந்த 7ஆம் இடம் இருக்குது. வெளிநாட்டையும் குறிக்கக்கூடிய இடம் இருக்குது. இதெல்லாம் 7ஆம் வீடு குறிக்கும். 8ஆம் வீடு அப்படின்னோம்னா இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஜனவரி 13 வரைக்கும் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் வரத்துக்கு, திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு, திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஒரு கல்யாணம் ஆனவங்க இருந்தால் நீங்கள் கப்புள்ஸ்குள்ளே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பொது இந்த காலகட்டத்தில் என்னென்னா திருமண வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வக்ர குருவோடைய பார்வை இருக்குது. அதனால் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கணும். வேலையில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்கள்ட்டேருந்து ஏதானும் ஒரு லைசன்ஸ் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் இதில் கடன் ஏதாச்சும் நம்ம கேட்டிருந்தோம்னா அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி உங்களுடைய கிளையன்ட் பேஸ் நல்லா இதாக இருக்கும். அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட கிளையன்ட் பேஸ் நல்லாயிருக்கும். மாதிரி இது ஒரே ஒரு விஷயம் தான், ஜென்மகுரு நடக்கிறதுனால பொதுவாக என்னென்னா வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாக்கு கொடுக்கறதுனால இன்னும் முதல்ல யோசிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எதையும் படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும். எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் படித்து பார்த்து சைன் பண்ணணும். ஜென்மகுருவாக இருக்கிறவங்க இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. பொதுவாக வார்த்தையில் வார்த்தை யூஸ் பண்ணணும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன்றதுனால அவர் பல சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வர்றார் இல்லையா. அப்போ உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் குருவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த குருவோட வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது வார்த்தைகள் தடுமாறி நம்ம ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வார்த்தைகள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும். பொதுவாக லீகல் மேட்டர்ஸ் இப்போ நீங்கள் எதுவும் கையில் எடுக்காதீங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. லீகல் மேட்டர்ஸ் இப்போ பார்த்துக்குவோம், உங்களுக்கு எதான்னு இருந்ததுன்னா பார்த்துக்குவோம். இல்லை அது மாதிரி மற்றவங்களோட சட்ட சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு வக்ரமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் குரு வக்ரமாக இருக்கும்பொழுது செய்யும்போது கவனமாக இருக்கணும். 10ஆம் வீட்டில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க்கு லோடு கூடும், பொறுப்புகள் அதிகமாக ஆகும். அதனால ஒர்க்கு லோடு கூடும்.
அது மாதிரி வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அது மாதிரி வந்து ஒர்க் லோடு உங்களுக்கு வரும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ப ஆனா வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் உங்களுடைய காரியங்கள் நடக்கிறது, வேலையில யாரா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும், உங்க காரியங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஆனா ஸ்டெடியா இருக்கும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். ராகு வந்து 9ஆம் வீட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், அ புதிய ஐடியா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கு. அ வந்து 3வது வீட்ல கேது இருக்கிறதுனால, உங்க கூட பொறந்தவங்க கூட வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்துக்கணும். அது மாரி வந்து ம் ஏதான சிறிய தூரங்களுக்கு நீங்க பிரயாணம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும். அக்ரீமெண்ட் சைன் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால. ஜனவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த எல்லா கிரகமும் 7ஆம் இடத்துலருந்து 8ஆம் இடத்துக்கு போறது. அதாவது 13ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். முதல்ல சுக்கிரன் தான் 13ஆம் தேதி போறது. 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் போறது. அப்படி வரிசையா எல்லாமே வந்து 13ஆம் தேதி 17ஆம் தேதிக்குள்ள எல்லா கிரகமும் உங்களுக்கு மகர ராசிக்கு போறது. இது வந்து உங்க ராசிக்கு வந்து 8வது இடம். இந்த 8வது இடத்துக்கு போறது வந்து நல்லா ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். பணம் வந்து அ நீங்க பணம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலமா இருக்கு. ஜாயிண்ட் வென்ச்சரா இருக்கிறவங்க நல்லா இருக்கும். இன்சூரன்ஸு, இல்ல டாக்ஸு இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் குடுக்கும். இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அது சம்மந்தமான விஷயங்கள்ல நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அ உங்களுடைய வேலை பார்க்குற அவங்க 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 கணவன் மனைவியா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வருமானம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் குடுக்கும். அது மாரி வந்து வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு வந்து வேலை மாற்றங்கள் ஏற்படும். அதனால ஒர்க்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அ மறைமுகமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அ ரகசியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரிசர்ச் பண்றவங்களுக்கு வந்து நல்ல குரோத் இருக்கும். ரிசர்ச் அந்த மாரியான அ தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும். அதே மாரி இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த மாரி போலீஸ்ல இருக்கிறவங்க, இன்வெஸ்டிகேஷன் அது மாரியான துறையில இருக்கிறவங்க, தடயவியல் துறையில இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பீரியட் நல்லாருக்கும். பொதுவா வந்து இந்த பீரியட்ல நீங்க கவனமா இருக்க வேண்டியது விபத்துகள் ஏற்படாம பார்த்துக்கணும். அது மாரி வந்து இந்த காலகட்டத்தில சர்ஜரி ஏற்படுறதுக்கு, அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். இல்லாட்டினா கொஞ்சம் தள்ளி போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மாரி நீங்க எதுலயாவது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அதுலயும் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் வந்து அ உங்களுக்கு ஃபெயிலியர் ஆறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது மாரி வந்து உடல்நிலையில பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு வந்து கை, கால் நடுக்கம், இல்ல கால் வந்து கிராம்ப் ஆறது, இந்த மாரி வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸுனால ஏற்படலாம். அது மாரி ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாச்சும் ஏற்படலாம். ஸ்கின்ல வந்து அலர்ஜியா வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. தூக்கம் வராம தவிக்கிறதுக்கும், தூக்கம் வந்து ஸ்லீப் இஷ்யூஸ் தூக்கம் சம்மந்தப்பட்ட இல்ல கனவு வருது, ஒரு திடீர்னு நடுவுல முழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு தூக்கம் சம்பந்தமான அ பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ம மெடிடேஷன் பண்ணணும். தியானம், யோகா இதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாரி வந்து ஒரு லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படக்கூடிய ஒரு மாசமா இந்த ஜனவரி மாசம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆம், அ உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க மென்டலா வந்து மெச்சூர்ட் ஆகுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமா நீங்க எடுத்துக்கணும். பொதுவா வந்து மேரேஜ் அந்த மாரியான விஷயங்கள இந்த மாசம் ஃபோக்கஸ் பண்றது. அ பொதுவா வந்து உங்களுடைய வேலைகள்லயோ, பிசினஸ்லயோ ரெஸ்பான்சிபிலிட்டிய ஃபீல் பண்ணி, உங்களுடைய பொறுப்புணர்வு வந்து அதிகரிச்சு, கரெக்ட்டா நம்ம பண்ணணும். நம்ம தானே செய்யணும் அப்படின்னு பொறுப்புணர்வ அதிகரிச்சு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாருக்கும். உங்களோட ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும். டிராவல்ல கவனமா இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த வாரத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து உறவு முறைகள்ல, இல்ல மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதுல ஒரே டென்ஷனா இருக்கும். பேச்சுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தவங்கள ஹர்ட் பண்றதுக்கோ, இல்ல அது மூலமா பிரச்சனைகள உருவாக்குறதுக்கோ வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அது மாரி வந்து இந்த 2வது வாரத்துல
ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து உங்க நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எல்லா விஷயத்துலயும் நீங்க நல்லா வந்து டெசிஷன் எடுக்கலாம் இந்த காலகட்டத்துல. திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியா முடியும். அதுதான் நான் டெசிஷன் சொன்னேன். அதனால இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த வாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து 3வது வாரம் ஜனவரி வந்து 15லேருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் வேலையில திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒர்க்கு ப்ரெஷர் அதிகரிக்கலாம். இந்த இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களோ இல்லை பொறுப்புகள் அதிகமான பொறுப்புகள் கிடைக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒர்க்கு லோடு வந்து கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இந்த ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். இந்த கடைசி வாரம் ஜனவரி 22லேருந்து 31 வரைக்கும் நல்ல ஃபினான்ஷியல்ல வந்து எனக்கு நல்ல நல்ல ஒரு எப்படி ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிற மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு மிக மிக அருமையாக இருக்குது. நல்ல நீங்களே வந்து உங்களை மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு முதிர்ச்சியாக நீங்கள் உங்களை காமிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம குரு நடக்குது. இந்த மாதிரியான 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறது இந்த மாதத்தில் நல்லது அப்படின்னா, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கு போடுறது, இல்லை குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது, சாய்பாபா கோயிலுக்கு போகிறது, இல்லாட்டினா நவகிரகங்கள் உள்ள குரு பகவானை வணங்குறது, இதில் இல்லாட்டினா ஓம் ஓம் கும் குராவே நமஹா அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு 21 முறை சொல்றது. இதெல்லாம் வந்து நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது, அது மாதிரி கேதுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விநாயகரை வணங்க. அப்படி இல்லை பிள்ளையாரை வணங்கணும். அருகம்புல் மாலை போடலாம். அப்படி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லாட்டினாலும் டெய்லி ஆச்சும் நீங்கள் அலுவலகத்துக்கு போகும்போது வரும்போதும் பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு போகிறதும், திரும்ப வரும்போது பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பண்ணீங்கனாலே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாம் நல்லா பழிச்சிடும். பொதுவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் வந்து ஒரு சொல்லுது, இதெல்லாம் வந்து ஒரு கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய தசாபுத்திகளில் இந்த இந்த கிரகங்கள் நகரக்கூடிய இந்த கிரகங்களினுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இதே தான் நடக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் நடக்கும். ஸோ அதனால உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது, முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் எப்போதான் ஜாதகத்துக்கு முன்னால் முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னா ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜனவரி மாதம் மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.